வந்துச்சு. ஆமா எங்க வந்தான்? வந்தா மறுபடியும் கேட்கிறேன். உள்ளங்கை நெல்லிக்கனி என்னிடத்திலே உள்ளங்கை நெல்லிக்கனி போல தெல்ல தெளிவா சொல்லு. என்ன நெல்லிக்கனிதான்? இன்னைக்கு மௌன விரதம். யாரு மௌன விரதம்? யார் மௌன விரதம்? நானா? இவ்வளவு நேரம் பேசிட்டு இது என்னம்மா இந்த எந்த ஊர்ல மௌன விரதம்? சாமியா நீங்க ஏதோ உண்மை தெரிஞ்சுதான் வந்துருக்கீங்கன்னு எனக்கு நல்லா தெரியுது. தாராசுரன்றவங்க வரவும் இல்லை, அவன் எங்க ரகத்து சக்கரத்தை பிடிக்கவும் இல்லை, அவன் அவையான கத்தவும் இல்லை, அவனை காப்பாற்றணும் நாங்கள் உங்க மேல சத்தியம் பண்ணவும் இல்லை, அவன் ஒரு நெல்லிக்கனியா நாங்க மாற்றவும் இல்லை, சூரிய தேவன் குச்சியில ஆக்கி பட்டு வச்சுக்கணும் இல்லை. இப்ப இவ்வளவு நேரம் என்னதான் சொன்னேன். இது எதையும் என் வாயில நான் சொல்லவும் இல்லை. பாவி 30 மட்டும் 3 நான் மாவன வேண்டும் சாமி. இதோட இனிமே பேசுறேன் நான். டேய் அதோட விடு. இனிமே பேசுறாங்க எல்லாரும் தான் சொல்லிக்கிறேன். மாட்டி விட்டாங்க. சூரிய தேவா என்னிடம் போய் சொல்லலாமா? மன்னித்து விடுங்க. சரி, அந்த தானாசுரனை வெளியே விடு. ஏனென்றால் அவனை அழித்து தேவர்களுக்கு கொடுத்த வாக்கு நான் நிறைவேற்ற. அது ஒண்ணு மட்டும் தான் செய்ய முடியாது. ஏன்னா அவன் உயிருக்கு எந்தவித ஆபத்து வராது. உன்னுடைய உயிர் உன்னை விட்டு பிரியாது. இது நாங்க வரையக்கூடிய ஆண்டவன் சீம நாராயணன் சாட்சியாக நீ செய்த சத்தியம் என்னடா? சத்தியம் போனால் போகிறது. நான் செய்த சத்தியம் நிறைவேற வேண்டும். வெளியே கத்து முடியாது. இரு, நீங்க செய்த சத்தியத்தை நீங்க காப்பாற்ற சத்தியம் அதுடைய வாதம். இப்ப நாங்க உங்க மேல சத்தியம் பண்ணிருக்கோம். உங்க மேல சத்தியம் பண்ணிவிட்டது. நாங்க வணங்கக்கூடிய நாராயண மீது ஆணையாக உங்களுடைய உயிருக்கு எந்தவித ஆபத்தும் வராது சத்தியம் நாங்க பண்ணிருக்கிறோம். இப்ப உங்க சத்தியமும் காப்பாற்றப்படணும், எங்க சத்தியமும் காப்பாற்றப்படணும். அதற்கு ஒரு வழி இருக்கிறது. ஒரே வழி இருக்கிறது. சூரிய தேவன் தூக்கு மாட்டித்தவங்க விட்டுருங்க. நம்ம வயிற்று கிழிச்சு வாழ்த்து கிழிச்சா அந்த வேலை நீங்க செய்யலாம். கண்டாச்சுபுரம் ஜாஸ்தி நான் செத்தவும் அவன் சூரியன் செத்தா போறான். வெளியேடு செத்துருவாப்பா. என்ன ஒரு சாவத்துலாம் வாய்ப்பு இல்லை. சரி, அவன் செத்துட்டான்னு வச்சுக்கோ. உயிர் கோயில் பண்ண ஒரு தாவலாம். உயிரே போகுது. அவன் வேலை யார் பார்க்க சொன்ன மாதிரி அப்ப ஒளி கொடுக்குற வேலை நான் என்ன ஒளி கொடுக்க முடியாது. காரணம் என்னன்னா அருண உதயத்தை பார்த்துட்டு வீட்டுக்கு போகணும். சாணிக்கே போதும் அவங்க புடிய சீக்கிரம் அனுமதி ஆகிடுவாங்க. அதனால அவங்க உதயம் பண்ணா இருக்கணும். அவங்க வேலையை எனக்கு வாங்கி கொடுத்துறீங்களா? போட்டு தந்துடுறேன். ஏண்டா எடையை எப்ப சாருவான் கம்பெனியை போட்டு நினைக்கிறேன். அண்ணன் எப்ப சாவம் தெரியும் தான் நினைக்கணும். அப்ப எப்பதான் வண்டி ஓட போகுது. சரி, சூரிய தேவா என்ன செய்ய வேண்டுமானா செய்ய வேண்டும். பூலோகத்திலே இப்ப நடக்குது. எது நடக்குது? நடக்குது. முதல் அடுத்த யுகம் கழித்து அதற்கு அடுத்தது 3வது கோபரை. அந்த பாப யுகத்திலே என்ன தெரியுமா? பூலோகத்திலே வயதுக்கு வராத உற்பத்தியாகாத ஒரு இளம் கண்ணீர் நிகழ்ச்சியிலே உன் வயிற்றில் இருக்கக்கூடிய அந்த நாகாசுரனை கருவாக செலுத்திவிடும். இது நல்லா ஏங்க இதுக்கு நான் சொன்ன மாதிரி உங்க வயதுக்கு ஈஸி நான் கத்தியால குத்தி கூட எடுத்துடலாம். ஏண்டா ஏதாவது வயதுக்கு வந்த கேள்வி பார்த்து கூடுன்னா கொடுத்துடலாம். நாங்க விரிச்சிடுறோம். இல்ல அரியா பொண்ணு, அதுவும் வயசுக்கு வராத பொண்ணு வயிற்றுல கருவா இவனை கொண்டு போய் விட்டுடணும்னா வயசுக்கு வராத பொண்ணுகிட்ட இவரு போய் என்ன செய்யறது?
டேய் உனக்கு அந்த கதெல்லாம் இல்ல தேவர்கள் அது கொடுத்தா அது கதவா போச்சு இதெல்லாம் தேவ பாயாசம். அது மாதிரி தான் எங்கேயே எதையோ சேர்த்து லோடு போட்டுக்கிறீங்க. அது ஒண்ணு இல்ல மனித சுரக்கா நல்ல வேலை செய்யுதா? அதுதான் ஜோரா இருக்குது சுரக்கா. சரி அது பார்க்கலாம். இப்போ அந்த ஒரு 7 கண்டிப்பு இருக்கு. அப்ப இந்த யுகம் நடந்துகிட்டு இருக்குது. இந்த நடந்து இருக்கிற யுகமும் அடுத்தாப்புல பிறக்க போகின்ற யுகமும் இன்னும் 2 யுகம் இவர் வயிற்றிலே தான் வச்சிருக்கணும். ஆமா மூன்றாவது கடைசி அது ஆரம்பத்துல கிடையாது. என்னடா இது மல்லியா போச்சு. அது வரையில என்னிடம் போய் சொல்றதுனால உங்க வயிற்றிலே தான் இருப்பான். ஆமா அப்படி கருவாய் ஒரு இளம் பெண் வயிற்றிலே அனுப்பிவிட்டால் அவன் பிறப்பான். பிறக்கட்டும். பிறந்தால் அவனை கொண்டு நாம் தேவர்களை காப்பாற்றுகிறேன். அப்ப நாங்க கொடுத்த சத்தியம் சத்தியமும் நிறைவேறிடும். 3 யுகம் வரை அவனை காப்பாற்ற சத்தியமும் நிறைவேறிடும். நான் உண்மையை சொன்னேன். கால் நொண்டியாக்குது ஏதாவது பார்த்து சரி பண்ணி விடுறது. சரி பண்றேன். நானே சின்ன வயசுல முட்டையே இல்லாதவன் முட்டை உடைஞ்சவன். முட்டை உடைஞ்சவன். ஆமா ஏன்னா உன்னுடைய தாய் வினதை அவருக்கு தங்கச்சி கத்துருவை. ஆமா. காசி உங்களுடைய மனைவிகள் 13 பேர்ல 2 பேர் இருந்து அக்கா தங்கச்சி. இந்த 2 பேரும் இலக்கியம். யாரு? கத்துருவை வினதை. வினதை அக்கா, கத்துருவை தங்கை. 2 பேரும் ஒரு வனவெட்டு பார்க்க போனாங்க. கடற்கரை போனோமா? கடற்கரை. அங்கே தேவலோகத்துல இருந்து ஒரு குதிரை வந்தது. வெள்ளை உச்சை சிரமம் பெயர். ஆமா அக்கா என்ன சொன்னா? கழிச்சு அம்மா கழிச்சு பாரு ஒரு மாசம் மருவில்லாத குதிரையாக இருக்கிறது. அழகாக இருக்கின்றது. ஆமா வெள்ளையா இருக்கு. ஒரு கருப்பு புள்ளி கூட இல்லையே அப்படின்னு சொன்னா. என்ன மாதிரி வெள்ளையா இருக்குது அந்த குதிரை. ரொம்ப வெள்ளையா. அது மட்டும் இல்ல அந்த குதிரை பார்ப்பதற்குள்ளாக போய்விட்டது. என்ன சொன்னா? இல்ல அதுக்கு மாறுல ஒரு கருப்பு புள்ளி இருந்தது அப்படின்னு அவன் சொல்றான். எங்க சித்தி. ஆமா போட்டு வந்தது. சரி நான் இங்கே அதுக்கு வருவோம். கருப்பு புள்ளி இருந்தால் உங்க அம்மா சொல்றாங்க நான் அடிமை. அப்படி இல்லை என்றால் நீ எனக்கு அடிமை என்று பந்தயம் வைத்துக் கொண்டாங்க. ராத்திரி போனா சின்னம்மா கத்துருவை ஒரு கரும்பாம்பு அழைச்சா 108 பாம்பு ஆதிசேஷன் முதல் சலக்கடை என்ற பெண் பாம்போடு 108 பேர். அது ஒரு கருடாக போட சின்ன குழந்தைய அது போய் வாழ கருப்பா சுத்திச்சு குதிரை வாழல. ஆமா மறுநாள் போனா 2 பேரும் போய் பக்கத்துல பார்த்தா தூரத்துல இருந்து இவர்கள் போய் பார்த்த உடனே பறக்குது. சித்தி ஆமா நீ எனக்கு அடிமை என்று அடிமைப்படுத்திக் கொண்டார். அவளுக்கு 2 பிள்ளைகள். 2. ஆமா எப்படிங்க? 2 முட்டை இருந்தாங்க ஏற்கனவே. 2 முட்டை. யாரு? பரவணும் உன்னுடைய தாய் வினதை. அந்த 2 முட்டையில அவசரப்பட்டு ஒரு முட்டையை உடைச்சிட்டாங்க. கரு கூடுறதுக்கு முன்ன. ஆமா அப்படி முட்டை உடைச்சதுனால இடுப்பு கீழே உனக்கு ஒண்ணுமே கிடையாது. ஆமாங்க நீங்க அருணாயோடு பிறந்தாய். ஆமா 2வது முட்டை. எங்க அம்மா அவருக்கு சாப்பிட்டு கொடுத்துட்டேன். உன்னுடைய தங்கைக்கு நீ அடிமையா போகக்கூடாது சாபம் கொடுத்துட்டேன். ஆமா அந்த சாபம் தான் அது வலிச்சு போச்சு. அடிமையா இருந்தீங்க. நீங்க அம்மா உங்களுக்கு எழுதா சொல்லுதா மகனே இப்ப ஏற்பட்ட சாபத்தை கொடுத்துட்டியாடா இது எப்படி நிறைவேறும்? இன்னொரு முக்கியம் தெரியா? ஆமா இது பலாக்கில் ஒரு பிறப்பா என்ன உடைச்சது மாதிரி அவசரப்பட்டு உடைக்காத அப்படி சொல்லி நானா முட்டை உடைஞ்சவன் அவனை முட்டையை உடைச்சிடாத என் தம்பியே முட்டையை உடைக்காத அப்படி சொல்லி 1 நாட்கள் இருந்து அதுல கருடன் பிறந்தார். என் தம்பி ஆமா உங்ககிட்ட இருக்கிறான். ஆமா நீங்க என்ன பண்ண? இவருக்கு தேர் ஒட்டி நேரம் அங்கீனமாக ஓட முடியாது என்று சிலை குறித்து கடுந்தவம் செய்து அருணனாகினி சூரியனுக்கு சாரத்தம் செய்து பதவி அடைந்து விட்டார். ஆமாங்க டிரைவர் வேலை அதே வேலை தான் எந்த நாள்லயும். ஆமா ஆனா கர்ப்பன் தேவாலயத்துக்கு கொண்டு வந்து சித்திரை கொடுத்து அந்த அடிமை தலையை நீக்கிட்டான். ஆமாங்க முட்டை
பையன் இந்த உனக்கு அங்கேயும் நீ எல்லாம் போய் ஒலி கொடுக்கலாம். இந்த திரேதாயுகத்தில் கடைசி பகுதியிலே கிருஷ்ணனாக கண்ணனாக அவதாரம் செய்ய போகிறேன். அப்படி கிருஷ்ணனாக அவதாரம் செய்து அந்த குழந்தை யாருக்கு பிறக்க போகிறது? தானாக குழந்தை யாருக்கு பிறக்க போகிறது? என்ன பெயருடன் இருக்க போகிறது என்று கண்டுபிடித்து அந்த குழந்தையை அவன் பெரியவனாகி அவனை கொண்டு நான் தேவர்களுக்கு கொடுத்த வாக்கை நிறைவேற்றுகிறேன்.
ஒரு வார்த்தை சென்றால் வாழவும் அழியாது கொடிய காலையே சத்தாராக இருக்கிறது அனைவருமே ஒற்றுமை வாழ வேண்டும் இது எந்த நாடு இதான் குந்திரோதன பட்டினம் இந்த குந்திரோதன பட்டினத்தில் குந்திராஜ மன்னன் நட்பார்கள் அவர்களுக்கு ஒரு மகாபதி சீரம் சிறப்பதும் வளர்ப்பவர்களாக வளர்த்து வருகிறார்கள். நான் எப்படி பண்ண தெரியுமா? சோதரர்களுக்கும் மரிசியர்களுக்கும் மகாபதி 10 ஆண்டுகளும் அனைத்து பெற்றோர்களாக பிறந்தேன். அது தமிழாக பிறந்தார்கள். என்னுடைய பிரதை அழைப்பார்கள். சோதரர்களும் குந்திரோதனாகவும் சிநேகராக இருந்தார்கள். குந்திரோதனருக்கு குழந்தைகளே கிடையாது. அப்பொழுது சோதரன் நேரத்தில் தருவான், உங்களுக்கு குழந்தைகள் கிடையாது, என் மகள் இருக்கிறார், அவருக்கு தாராட்டு கொடுக்க. அப்பொழுது குந்திரோதனருக்கு என்னை தாராட்டு கொடுத்துவிட்டார் என் தந்தை. அதனால் சீரும் சிறப்புடன் இருக்கிறேன். குந்திரோதன மண்டலத்துக்கு வந்தால் குந்தி 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 என்ற நாமத்தோடு சீரும் சிறப்புடன் வாழ்ந்திருக்கிறேன். இருந்தாலும் சின்ன பெண்ணாக இருக்கும்பொழுது வீட்டில் விளையாட்டு இருக்கும்போது தூராசத்தில் வந்தார். அப்பொழுது அவரை பார்த்து அடுத்த சிலவர்கள் முடிவிட்டார்கள். நான் மட்டும் அவன் நின்று கொண்டியது அவர்கள் போது அவரை காலில் இருந்து வாங்கிவிட்டேன். அவரை கையை பிடித்து சென்று என் தந்தையை வீட்டுக்கு அழைத்து சென்றார். அழைத்து செல்லும்போது என் தந்தை பார்த்தோம் நீ பயந்துவிட்டார். எப்படி நான் துர்வாசன கோபத்தில் சிறந்தவராக இருக்கிறார், மகளிர் தவறு இருக்கிறார், அப்படி என் தந்தை அவர்கள் கலக்கலோடு இருக்கிறார். சுவாமி என் பிள்ளையாருடைய தவறு இருக்கிறாரா என்று கேட்டார். அப்பொழுது என்ன தெரிவித்தது? துர்வாசனம் குதிவசனா உலக நிலைக்கு நான் பூஜை செய்து வருகிறேன். அந்த பூஜைக்கு எனக்கு பணிவிடை செய்வதற்கு ஆள் வேண்டும் என்று வைத்தார். சுவாமி நாளைக்கு அனுமதி செய்கிறேன் என் தந்தை விடுத்தார். அதற்கு என்ன பிரச்சனை சுவாமி? யார் வேண்டாம் இருக்கிறாரே இந்த பெண் தான் வேண்டும் என்று வைத்தார். அவரே சிறந்திருப்பேன், அவர் என்ன தவறு செய்திருக்கார், இந்த சாபத்தை கொடுத்திருக்கிறது அப்படி என்று என் தந்தை கேட்டார். அதற்கு என்ன சொல்லியிருக்கார்? சுவாமி இவரால் என்று துர்வாசனர்கள் சொல்லிவிட்டார். என் தந்தையும் அப்படியே அவர் சுவாமி அவர் சின்ன பெண் எந்த தவறு இங்கே பொறுத்துக்கொள்ள வேண்டும் என் தந்தையும் சொல்லிவிட்டார். என் தந்தை வந்து சொல்லி அவர் துர்வாசன முன்னாள் சென்று அவருக்கு முன்னாக சொல்கிற தட்டாமல் செய்திருக்கிறேன். அவருக்கு முன்னாக நான் சொல்கிறேன், அவருக்கு முன்னாக எழுந்த அனைத்தையும் செய்திருக்கிறேன். அப்படி பூஜை செய்யும் பொழுது ஏக முக்கியமாக முடிந்திருக்கிறது. துர்வாசனோட இடத்திற்கு புத்தி வெற்றிகரமாக முடிந்துவிட்டது. ஏகமாவட்டது அப்படி உனக்கு ஒரு பரிசனை கேட்கும். உன் கையை முக்கிய எடுத்து விட்டார். என் கையை கண்டுகொடுங்க. புத்தி உனக்கு அடுத்த ஸ்தானமே இருக்கிறது, ஆனால் ஒரு ஸ்தானம் மட்டும் உனக்கு தெரியாது. அப்படி என்று சொல்லிதான் சுவாமியை கேட்கிறேன். பெண்ணாக வந்துவிட்டார், பெருமை என்பது இருக்கிறது. புத்திரசாலையை வெளியாக வைத்துவிட்டார். சாமி அதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? நானே சிறிய பெண்ணாக இருக்கிறேன், அதை பற்றி எனக்கு எதுவுமே தெரியாது சொல்லிட்டேன். இருந்தாலும் உனக்கு ஒரு மந்திரத்தை சொல்லியிருந்தேன். அந்த மந்திரத்தை வைத்தால் நினைத்த கொண்டு பெற்றுக் கொள்ளலாம். உன் எதிர்காலத்துக்கும் அது பயன்படாத இருக்க வேண்டியது துர்வாச சுவாமி விட்டார். சொன்னார் சொல்லி யாரும் தெரிவிக்கிறோம். சரி இதுவே எழுதுகிறோம். இதுவே இருவர்கள் இந்த இருவர்கள் இருக்கிறதே அவர் நினைத்த மன்றம் உண்மையானா இதை பொய்யா என்று சோதித்து பார்க்க வேண்டும். இதுவே இருவர்கள். இந்த இருவர்கள் யார் ஒழுங்காக இருப்பார்? ஓ காலையில் குதித்து மாலையில் வரைகின்ற சூரியன் தான் ஓய்வு நேரத்தில் இருப்பார். இருந்தால் இந்த மதத்தை சோதித்து பார்க்கலாம்.
யாரு? நீ யாரை வணங்குகிறாயோ அதே சூரிய வணங்குகிறீர்கள். அப்படியா? உண்மைதானா? கண்வித்து பார்க்கலாமா? சாமி என்ன சொல்றீங்க? உங்களை நினைத்தாலே சிரிப்பா வருது. ஆமா. சூரியன் என்றால் அவர் எப்படி தெரியுமா? அதாவது நிறைவேற்றும் பொழுது கதிர்வீச்சு கேட்பது போது மனிதன் தானே ஆமா. நீங்க சூரியன் சொல்றீங்க இதெல்லாம் வெறும் பொய்யாதான் இருக்கும். உங்களை நினைத்தாலே சிரிப்பா வருது. சரி சரி இது இரவு. அதான் முடியாது. நீங்க சூரியன் நம்பவே முடியாது. நீங்க ஏதோ பொய் சொல்றீங்க. பொய் சொல்றான்? ஆமா. ஆமா. நான் பொய் சொல்றேன். சரி சரி உங்ககிட்ட இருக்கு வச்சுனா உனக்கு ஒளிகளை காட்ட வேண்டும். ஆமா. இதோ என் ஒரு ஒளிகளை காட்டுகிறேன். வா. ஐயோ என்னால் தாங்கவே முடியாது சுவாமி. எங்களால் பொறுக்கவே முடியலையே. சரி சரி நான் நினைக்கிறேன் நேரில் ஒன்றுதான். சரி சரி நான் வீட்டுக்கு போய்க்கிறேன். நானு வந்தது பார்த்துட்டேன். உண்மைதான் அது. நான் வீட்டுக்கு போகணும். நீ வீட்டுக்கு போற? நான் வந்து முடியலையே. வேலையா? ஆமா. என்ன வேலை? உன்னை பார்த்த எனக்கு எப்படி இருக்கு தெரியுமா? நிலவுக்கு என்னடி போகும் முத்தம்
போச்சா? நீங்க நினைக்கிறது அப்படி இல்லை. எப்படி இல்ல? நீங்க நினைக்கிறது நான் நினைக்கிறது அப்படி இல்லை, எப்படி? சரி. ஒரு மரம் இருக்கிறது. ஆமா. அது எங்க இருக்கும்? இலை இருக்கும். அப்ப என்ன இருக்கும்? இலை இருக்கும். அதுக்கடுத்தது பூவாக இருக்கும். அதுக்கடுத்தது காயாகும். நானே இன்னும் காயாதான் இருக்கிறேன். இன்னும் காயாதான் இருக்கியா? ஆமா. இன்னும் கழிய இல்லையா? நான் கனி கிடையாது. அதெல்லாம் இருக்குது.